இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களை கொஞ்சம் கேளுங்க. இன்று இந்த மண்ணுலகில் கண்ணிருந்தும் குருடர்களாகவும் காதுகளிலிருந்தும் செவிடர்களாகவும் மனமிருந்தும் மன்னிக்க மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தை நாம் மறக்கிறோம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்றைய நற்செய்தியில் யெப்தா திறந்திடு திறக்கப்படட்டும் என்று ஆண்டவர் ஒரு காது கேளாதவரின் வாழ்க்கையிலே புதுமை செய்து அற்புதம் செய்து அவனுக்கு செவிகளுக்கு கேட்கும் திறனை கொடுத்து ஆசிரியை அளிக்கின்றார். இந்த கேட்கும் திறன் நம்மில் நிரந்தரமாக இருக்கிறதா? கடவுள் கொடுத்த அற்புதத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நற்செய்தியோடு சிந்தித்து வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வோம். வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, கடவுள் நமக்கு கொடுத்த பல வரங்களில் ஒன்றுதான் காதால் கேட்கக்கூடிய திறன். இந்த கேட்கக்கூடிய திறனை பற்றி அழகாக வள்ளுவர் ஒரு குறளிலே சொல்லி இருக்கிறார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த தலை திறந்த செல்வத்தை ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து வழங்கியதை இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். இந்த கேட்கும் திறன் தலை சிறந்த செல்வம் என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள தயங்கி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இறைவன் நமக்கு வரமாக கொடுத்த பல விஷயங்களில் ஆற்றலை நாம் உணராமலே இருக்கின்றோம். ஐம்புலன்கள் என்பது எல்லோருக்கும் இருக்கின்ற காரணத்தினால் அவற்றின் சிறப்பை நாம் சிந்தித்து பார்ப்பது கிடையாது. அதை நமது வளர்ச்சிக்கும் மற்றவர்கள் வளர்ச்சிக்கும் எவ்வளவு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் என்பதை எண்ணி பார்க்க தவறி விடுகிறோம். மிகவும் குறிப்பாக செவித்திறனின் ஆக்கப்பூர்வத்தை நாம் அறிந்து கொள்வது அவசியம் என்பதை இறைவன் உணர்த்துகிறார். எத்தனையோ விஷயங்களை நாம் காதன் வழியாக கேட்கின்றோம். அது நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, இவை நம் முயற்சியினால் தானாக நம் காதுகளை வந்தடைகிறது. ஆனால் நாம் முயற்சி எடுத்து செவிகளை திறந்தால் பல அற்புதங்கள் நிகழும். லிசனிங் இஸ் an art அப்படின்னு சொல்லுவாங்க. செவி கொடுத்து பிறர் சொல்வதை கேட்பது என்பது ஒரு மிக சிறந்த கலை. இன்று அதை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த கலை எல்லோரிடம் இருப்பதில்லை. காது கொடுத்து கேட்பவர்களுக்கு மனித உறவின் வளையம் பெரிதாக இருக்கும். அருமையாக சொல்லுவார்கள், மற்றவரின் மகிழ்ச்சியை நாம் காது கொடுத்து கேட்கும் பொழுது அது அந்த மனிதனுக்கு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குறது. அதே வேளை கவலையை கேட்கும் பொழுது அந்த கவலை பாதியாகிறது என்று சொல்லுகிறார்கள். ஒரு மனிதனின் மகிழ்ச்சியை கேட்கிற பொழுது இரட்டிப்பாகிறது, கவலையை கேட்கிற பொழுது அவன் கவலை பாதியாகிறது. அன்பார்ந்தவர்களே, பல வேளைகளில் மற்றவர்கள் சொல்ல வருவதை கேட்பதற்கு நம்மிடம் பொறுமை இருப்பதில்லை. ஒருவர் வாய் திறந்து சொல்வதற்கு முன்னாலே நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர் வாயை அடைத்து விடுகிறோம். அப்படியே நாம் காது கொடுத்து கேட்டாலும் அவர் பேசிக்கொண்டிருக்கிற பொழுதே பொறுமை இல்லாமல் நடுவில் குறுக்கிட்டு நாம் சொல்ல நினைத்ததை சொல்லி விடுகிறோம். முழுவதுமாக கேட்டுவிட்டு பிறகு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லும் பொறுமை நம்மிடம் இருப்பதில்லை. அந்த அவசியத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அவர்கள் வாழ்வு வளம் பெறும். தங்கள் பிரச்சனையை காது கொடுத்து கேட்கும் உள்ளங்கள் வேண்டும் என்ற ஏக்கம் பலருக்கு உண்டு. அதன் காரணமாகத்தான் ஆற்றுப்படுத்துகிற இந்த சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் நிறைய வளர்ந்ததுக்கு காரணமே இதுதான். இன்னைக்கு பொறுமையோடு அடுத்தவர்கள் பிரச்சனையை கேட்க யாருக்கும் நேரம் கிடையாது. இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற தருணத்தில் பிறரது செயல்களை உணர்ந்து பிறரின் அந்த வேதனைகளை அறிந்து நாம் செவி கொடுத்து கேட்கிற பொழுது வாழ்வில் பல மாற்றங்களை பெற்றுக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் கடவுள் சொல்லி தருகிறார். அதனால்தான் அந்த காது கேளாதனை பார்த்து மனம் இறங்கி யெப்தா திறக்கப்படு என்று சொல்லுகிறார். இன்று காது இருந்தும் செவிடர்கள் தான் நாம். அதை அறிந்து கொண்டு பிறர் சொற்களுக்கு செவிமெடுத்து பிறருக்காக ஒரு சில நேரங்களை ஒதுக்கி நாம் அமர்ந்து கேட்கிற பொழுது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்து விடுகிறது. இன்னைக்கு பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனையா அமையிறது. நம்ம யாருமே வீட்டுல தனது கணவன் சொல்வதையோ பிள்ளைகள் சொல்வதையோ மனைவி சொல்வதையோ யாரும் செவி கொடுத்து கேட்பதில்லை. எனவே கொஞ்சம் கேளுங்க.
கேட்டு ஆசீரை பெற்றுக் கொள்ளுங்கள். இறைவன் என்றென்றும் உங்களோடு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையில் இந்த கேட்கும் திறனை அதிகப்படுத்தி கொண்டு பிறருக்காக நேரங்களை ஒதுக்கி பிறர் கூறும் மகிழ்ச்சியையும் துக்கங்களையும் செவி கொடுத்து கேட்டு என்னாலும் இன்னொருவருக்கு ஒருவர் இருக்கிறார் என்ற உடனுறவை ஏற்படுத்தி வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.